திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் கன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பார்த்திபன் மற்றும் அவரது நண்பர்கள் கேசவமூர்த்தி, சுகுமார் 3 பேரும் திருவள்ளூரில் உள்ள தனியார் வங்கியில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பணி செய்து வந்தனர். இவர்கள் 3 பேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திர எல்லையில் உள்ள கோனி அருவிக்கு சென்று ஜாலியாக குளித்தனர். பொங்கலை கொண்டாடி முடித்துவிட்டு நேற்று இரவு பைக்கில் ஊருக்கு திரும்பினர். ஒண்டிக்குப்பம் பகுதியில் பிரதான சாலையில் நின்று மூவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது கஞ்சா விற்பனை செய்யும் 4 இளைஞர்கள் அவ்வழியாக வந்தனர். அவர்கள் பொங்கலுக்கு நன்றாக குடித்துள்ளனர். கஞ்சா போதையிலும் இருந்துள்ளனர். இரு தரப்புக்கும் வாக்குவாதம் மூண்டது. பார்த்திபன், கேசவமூர்த்தி, சுகுமார் மூவரும் ஊரில் ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் நிற்பது வழக்கம். அந்த வகையில் கஞ்சா விற்கும் இளைஞர்களை அவர்கள் பல முறை தட்டு கேட்டுள்ளனர். போலீசுக்கும் கூட தகவல் கொடுத்துள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த பொங்கலில் இருந்தாவது திருந்துங்கள், கஞ்சா பழக்கத்தை விட்டுவிடுங்கள், மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யாதீர்கள் என இளைஞர்களுக்கு பார்த்திபன், கேசவமூர்த்தி, சுகுமார் மூவரும் அறிவுரை கூறியுள்ளனர். அப்போது இருதரப்புக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் முடிந்துள்ளது. ஆத்திரமடைந்த கஞ்சா இளைஞர்கள் சாலையில் கிடந்த கூரிய கற்களை எடுத்து வந்து பார்த்திபன், கேசவமூர்த்தி, சுகுமார் மூவரையும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் மூவருக்கும் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்தார். உடனே கஞ்சா கும்பல் தப்பி சென்று விட்டது. கஞ்சா விற்பதை தட்டி கேட்ட இளைஞர்கள் நடு ரோட்டில் தாக்கப்பட்டதை அறிந்து ஊர் மக்கள் ஓடி வந்தனர். போலீசார் நள்ளிரவில் விரைந்து சென்று பார்த்திபன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயங்களோடு கிடந்த சுகுமார் மற்றும் கேசவமூர்த்தி ஆகியோரையும் அதே மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சுகுமார் இன்று அதிகாலை உயிரிழந்தார். கேசவமூர்த்தியின் உடல்நிலை சீரியஸாக இருப்பதாக டாக்டர்கள் கூறினர். மணவாள நகர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 4 குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் ஒண்டிக்குப்பம் இளைஞர்களை கஞ்சா போதை கும்பல் அடித்துக் கொன்ற சம்பவம் ஊர் மக்களை கொந்தளிக்க வைத்தது. பொங்கி எழுந்த மக்கள் இரட்டை கொலை நடந்த அதே இடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 கஞ்சா பேர்வழிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி கோஷமிட்டனர். போலீஸ் அதிகாரிகள் வந்து குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வதாக உறுதியளித்தனர். அந்த உறுதிமொழியை ஏற்று மக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் திருவள்ளூர் பூந்தமல்லி இடையே 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் பொங்கி எழுந்த நிலையில் தனிப்படை போலீசார் துரிதகதியில் செயல்பட்டு இரட்டை கொலையில் தொடர்புடைய கஞ்சா விற்பனை இளைஞர்கள் வினோத்குமார், நீலகண்டன், ஜோதிஷ், ஜவஹர் ஆகியோரை கைது செய்தனர். மணவாள நகர் பகுதியில் கஞ்சா அதிக அளவில் விற்கப்படுகிறது. பள்ளி சிறுவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அதனால்தான் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் நடக்கின்றன என ஒண்டிக்குப்பம் மக்கள் குற்றம் சாட்டினர். சமீபத்தில் இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணியில் ஓடும் ரயிலில் இருந்து வடமாநில இளைஞரை கஞ்சா போதை சிறுவர்கள் கீழே இழுத்து போட்டு கொடூரமாக அரிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் 2 இளைஞர்கள் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.